வேதன்சிகா, குட் மார்னிங். ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவோட டே இன் மை லைஃப் vlog தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே பாப்பா வந்து ஒரு 8 மணிக்காட்ட எழுந்திரிப்பா, ஒரு 8 8:15 காட்ட எழுந்திரிப்பா. எழுந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா நாங்கள் பாப்பாவுக்கு வந்து தலையில் எண்ணெய் வச்சுட்டு தலை வந்து சீவி விட்டுருவேன். சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் அடித்து பொட்டு வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இது நைட்டு தான் வந்து ஸ்வெட்டர் போட்டிருந்தா. ஸோ அதனால் அவளுக்கு மேலே எந்த அழுக்குமே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதே ட்ரெஸ்ஸோடவே வந்து நான் விட்டுட்டேன் பாப்பாவுக்கு. நைட் வந்து பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் மட்டும் பெட்டில் தான் வந்து படுத்துப்போம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு 3 மாதம் டு 4 மாதத்துலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம் வரைக்குமே வந்து அவள் தொட்டிலே தான் தூங்குவாள். கம்ப்ளீட்டாக மார்னிங் நைட் எல்லாமே. என்றைக்கு குப்புற விழுந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து திரும்பி படுத்துக்கணும்னு உருண்டுகிட்டே இருப்பாள். இல்லை திரும்பி படுத்துக்கணும்னு நினைப்பான், குப்புற படுக்கணும்னு நினைப்பாள். தொட்டிலில் அப்படி படுக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா பெட்டில் படுக்க வச்சு பழக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து நைட் ஆனால் போதும் பாப்பா என் கூட படுத்துப்பா. மார்னிங் டைம் எல்லாமே வந்து தொட்டிலில் படுத்துப்பா. அந்த டைம் எல்லாம் கம்முன்னு படுத்துப்பா. இந்த நைட் ஆனால் மட்டும் அந்த பெட்டே பத்தாது, இங்கே நம்ம போட்ட இடத்துல இருக்க மாட்டா, அப்படியே உருண்டுக்கிட்டே போவாள். என் பாப்பா தூக்கத்துலேயும் வந்து அப்படியே உருண்டுக்கிட்டு போய் குப்புற படுத்துக்குவா. அந்த மாதிரி தான் படுக்கணும்பா. காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அத்தை ஒரு 9:30 ஆகிடுச்சு டைமு. அந்த டைமுக்கு அப்புறம் அத்தை வந்திருந்தாங்க. அத்தை வந்துட்டு அப்புறம் அவங்க அத்தையும் வந்திருந்தாங்க, அப்படி என்னோடய அத்தையும் வந்திருந்தாங்க. பாப்பாவை பார்த்துட்டு விளையாடிட்டு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி போல் ஒரு குட்டி தூக்கம் போடுவான். தூங்கி எந்திரிச்சோன்னே பாப்பாவுக்கு நான் தண்ணி காய வச்சுருவேன். தண்ணி காய வச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு குளிப்பாட்டி விட்டுருவேன். போய் குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே நலுங்கு மாவு வந்து பாப்பாவுக்கு ஒன்று போடுவேன். அந்த டைமில் இன்றைக்கின்னு பார்த்து மூஞ்சிடுச்சு. ஸோ வந்து அது போட முடியல. அதனால சோப்பு மட்டும் போட்டு தான் குளிப்பாட்டுவேன். வாரத்தில் வந்து 2 நாள் மட்டும்தான் தலை குளிப்பாட்டுவோம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குளிப்பாட்டுவோம். ஒரு சில பேர் வந்து டெய்லியும் கூட குளிப்பாட்டுவாங்க. இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு, ரொம்ப சளி, இருமல் அந்த மாதிரி இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 நாள் குளிப்பாட்டுறக்கே நான் பயந்துட்டு குளிப்பாட்டிகிட்ருக்கேன். வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் தலை குளிப்பாட்டுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேர்ஸ்டே மார்னிங் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த நாள் தான் வந்து தலை குளிப்பாட்டுவேன். இன்றைக்கி வந்து மேலுக்கு மட்டும் நானே வந்து குளிச்சு விட்டுருவேன் பாப்பாவுக்கு. நார்மலாக எப்பவும் போலேயே காலில் படுக்க வச்சே பாப்பாவுக்கு குளிச்சு விட்டுருவேன். பாப்பா வந்து குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இன்னொரு தடவை மொத்தம் 3 தடவை மேக்கப் போடுவோம். காலையில் ஒரு தடவை, அப்புறம் மறுபடியும் குளித்ததுக்கப்புறம் ஒரு தடவை போட்டுட்டு அப்புறம் சாயங்காலம் மறுபடியும் ஒரு தடவை போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளித்ததுக்கப்புறம் பவுடரெல்லாம் அடித்து வச்சுட்டு என்ன பவுடரே அவளுக்கு மூஞ்சியில் கை வச்சாலும் தலையில் கை வச்சாலும் பிடிக்காது. தள்ளி விட்டுட்டே இருப்பாள். பவுடரெல்லாம் நல்லா நீட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வச்சு மேக்கப் பண்ணிட்டு மறுபடியும் ஜுட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் வந்து உங்களுக்கு ஒரு 12 to 12 அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக டைமு 11 to 12, 11:30 12 அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் வந்து குளித்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டுனா அவள் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா மறுபடியும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணனா தூங்கிடுவான். மறுபடியும் தூங்க போட்டேன்னா மறுபடியும் அவள் ஒரு ஈவினிங் ஆட்ட தான் எழுந்திரிப்பாள். ஒரு 3 to 3:30 அந்த மாதிரி தான் எழுந்திரிப்பாள். அது வரைக்கும் தூங்கிடுவான். எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து அடுத்த ஃபுட்டே கொடுப்பேன், லஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு 1 hour ஒரு 1/2 hour கேப் விட்டு மறுபடியும் ஃபீட் பண்ணுவேன். ஃபீட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து விளையாடிட்டுருப்பாங்க. அப்படி இல்லாட்டி பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா வந்து பாப்பாவை பார்க்க வந்துடுவாங்க. ஸோ ரவுண்டிங்லேயே தான் இருப்பாள் அவள் எப்போவுமே. வீட்டில் வந்து மோஸ்ட்லி இந்த காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரையும் இருப்பாங்க. ஈவினிங் ஆனால் போதும் ரவுண்டிங் அடிக்க ஆரம்பிச்சிருவா. ஸோ இப்போ இருக்கிற இந்த கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து அதிகமாக 6 மணிக்கு மேலே நான் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லா பாப்பாவுமே வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சாப்பாடு ஊட்டுறக்கா இருக்கட்டும், ரொம்ப நம்மளும் வந்து சிரமப்பட்டு தான் ஊட்டுவோம். வீடியோவில் வந்து உங்களுக்கு அவள் சாப்பிட்றத மட்டும் தான் நான் காட்டுறேன். பட் அவள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சாப்பிட மாட்டாள். என்னைக்காத்து தான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுக்குவா. மற்ற நேரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி தான் வந்து சாப்பிடுவாள். பாதி சாப்பிட்டாலுமே போதும்னு விட்டுருங்க, ரொம்ப கம்பல் பண்ணி எல்லாம் ஊட்ட வேணாம்.
இப்போ வாயை வந்து பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வயிறு ஃபில் ஆகிடுச்சுன்னா வாயை மூடிக்குவாங்க, வேணான்னு சொல்லிட்டு ஓப்பனே பண்ண மாட்டாங்க, இல்லாட்டி துப்புவாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து வேணாங்கிறாங்க. மறுபடியும் நம்ம அப்படியும் நான் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து ஊட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறமும் வந்து அவள் வேணான்னே சொல்லிட்டு துப்ப ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஊட்டினாலும் அவள் துப்ப தான் செய்வாள். ஸோ அதனால் நம்ம அதுக்கப்புறம் கம்பல் பண்ணி ஊட்ட தேவையில்லை. அவங்க எவ்வளோ வயிற்றுக்கு அவங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போனது சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னெல்லாம் நினைக்காதீங்க. அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவங்க சாப்பிட்டோம். அது அந்த மாதிரி நம்ம அப்படி ஊட்ட ஆரம்பித்தாதான் அவங்க வந்து சாப்பாடெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நாளை பின்ன பெருசானா. இல்லாட்டி வந்து சாப்பாடு மேலே விருப்பம் காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு நான் ஓட்ஸும் பனானாவும் மிக்ஸ் பண்ணி தான் நான் பாப்பாவுக்கு பொரிச் மாதிரி பண்ணி கொடுக்க போகிறேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டேன். ஸோ அவகிட்ட பேசிகிட்டே ஏதாச்சும் பாட்டு பாடிக்கிட்டே இல்லாட்டி ஏதாச்சும் சும்மா ரைம்ஸ் சொல்லிகிட்டே அப்படி தான் ஊட்டி விடுவேன். ஸோ எப்படியோ ஒரு 1/2 கப்பாச்சு சாப்பிட்டுக்குவா. ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட மாட்டா, ஒரு 1/2 கப் மட்டும் ஒரு பாதி சாப்பிடுவா. ரொம்ப அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பழையபடி வந்து தூங்கிடுவா. ஸோ எனக்கு ட்ரைனிங் இருந்ததுனால அத்தை வந்து பார்த்துக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து நான் கிச்சடி பண்ணியிருந்தேன், ரவா கிச்சடி. இதோட ரெசிபி வந்து நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருப்பேன், கண்டிப்பாக போய் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரவா கிச்சடி வந்து நல்லா நெய் ஊற்றி பண்ணியிருந்தேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பாப்பாங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் இங்கே கோயில் நோம்பி அதனால் கம்பம் வந்து எடுத்துகிட்டு ரவுண்ட்ஸ் வருவாங்க, சுற்றியும் வருவாங்க வீதி ஃபுல்லாக. ஸோ ட்ரம் சவுண்டு கேட்டாவே இப்போல்லாம் என் பாப்பா ஆட ஆரம்பிச்சிருவா. அப்படியே கையும் காலையும் ஆடிக்கிட்டே ஆடுவா. ஸோ அதனால் வந்து அங்கே வேடிக்கை காட்டில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம். நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ராகி கூழ் சாப்பிட்டா. ராகி கூழில் மட்டும் நட்ஸ் பவுடர் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அது 1 ஸ்பூன் போட்டுட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாவத்தம்மன் கோயில் இருக்குது. அங்கே வந்து நோம்பிங்கிறதுனால டெய்லி வந்து ரவுண்ட்ஸ் கொண்டு வருவாங்க சாமியை. ஒரு நாள் தீர்த்தம், அடுத்த நாள் தேர் போச்சு, இன்றைக்கி சாமி ஊர்வலம் வந்துச்சு. ஸோ பாப்பாவை கூட்டிகிட்டு போய் அதை பார்த்துட்டு இருந்தேன். இதோட அவ்வளோதான். இதுதான் எங்களோட டே இன் மை லைஃப். இப்படி தான் எங்களுக்கு வந்து போகும். ஸோ உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.